ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः। வாழி பரகாலன் வாழி கலிகண்டி வாழி குலையரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையருகோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சு கிருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்ணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 குரால் நெடுந்தாண்டகம் 7 திருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழிற்குறையில் வருகலியா இறங்கு நீயே. சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலைமையில் துளிசோரச் சோறுகின்றாளே. பரகால நாயிகையாக இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் நாயிகா பாவத்திலே பாடுகிற பாசுரங்கள் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய கிளியை பார்த்து சொல்லுகிறாள், நீ எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லு சொல்லு என்பதாக அவள் அடியெடுத்து கொடுக்கிறார். அப்பொழுது அந்த கிளியும் மிகவும் அழகாக பெருமானுடைய திருநாமத்தை முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆறுமுதை அரங்கம்மேய அந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெற்காவில் திருமாலை பாட அப்படின்னு அழகா பாடித்தான். அதை கேட்டாள். கேட்பதிலேயே அவள் நிலை பெற்றார். அப்புறம் வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மலக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு நாய்க்கினுடைய உத்தமான ஒரு சுபாவத்தை நாம் இங்கே பார்த்தோம். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லவர் யாரா இருந்தாலும் உடனே கைகூப்பி வணங்குவார் போல. இவளே வளர்த்த கிளிதானே அது. அந்த கிளியா இருந்தா கூட எம்பெருமான் திருநாமத்தை சொன்னதனாலே மடக்கிளியை கைகூப்பி வழங்கினாளே என்பதாக இந்த நாயகியினுடைய நிலைமை இங்கே ஆயிற்று. இந்த பாசுரம் இப்பொழுது அடுத்த பாசுரம் நாம் பார்க்க போறோம். 15வது பாசுரம் கல் உயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலையும் கிட்டத்தட்ட எம்பெருமானுடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்களை நாயிகை தானே சொல்லுகிறார். பரகால நாயகி போன பாசுரத்திலே கிளி சொல்லிற்று. அதுக்கு முன் பாசுரத்திலே கிளியை பார்த்து கிளியே நீ சொல் என்று சொன்னார். போன பாசுரத்திலே கிளி சொல்லிற்று. இந்த பாசுரத்திலே அந்த கிளி சொன்னதை கேட்டு அந்த கிளி போல நாயகி தானுமே சொல்ல ஆரம்பித்தாளாம். மென்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே தாயார் சொல்லுகிறார். என்னுடைய பெண்ணானவள் அவளும் இந்த அழகான கிளி போல அழகாக இவளும் சொல்லி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு கிளி சொல்ல ஆரம்பித்த உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த நாயகியானவர் தானும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். செல்வன் ஆரணன் என்ற சொல் கேட்டதும் நல்கு நாடுவன் கண்பணி மாயமேங்கிற ஆழ்வார். செல்வன் ஆரணன் அப்படின்னு பெயரை சொன்ன யாரோ சொல்றா செல்வன் ஆரணன். அதை கேட்ட உடனேயே மல்கும் கண்பணி கண்ல ஜலம் வந்துருமா.
உடனே ஆழ்வார் பாட ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரியாக இங்கே இந்த கிளி சொன்ன உடனே நாயிகையானவர் எல்லாவற்றையும் மறந்து அவளும் பாட ஆரம்பித்து விட்டார். சுற்றி யார் இருக்கிறார்கள், என்ன நிலை, அவ திருத்தாயார் என்ன கஷ்டத்துல இருக்கா, இவ எம்பெருமானை பிரிந்த துக்கத்துல இருக்கா, அது எல்லாமே மறந்து விட்டது. எம்பெருமானுடைய பிரிவு துக்கம் கூட மறந்து விட்டது. ஏன்னா அந்த அளவு எம்பெருமானுடைய திருநாமங்கள் பரம போக்கியமாக இருக்கின்றன. எம்பெருமானுடைய திருநாமங்கள் எப்படி எல்லாம் இருக்கும் இவர்களுக்கு அப்படின்னு கேட்டா தாரகமாக இருக்கும். இல்ல, அதாவது ஒரு ஆபத்து வந்த காலத்திலே, ரொம்ப பிரிவு துக்கத்திலே கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்திலே அந்த துக்கத்தை போக்கி உயிரை தரிக்கும்படியாக ஒரு நிலை, அந்த நிலை கொடுக்கும்படியாக இருக்கும். அதே மாதிரி போஷகமாக இருக்கும், அந்த மாதிரி போக்கியமாக இருக்கும். எல்லாம் உண்டு இல்லையோ, தாரக போஷக போக்கியம் மூணுமாகவே இருக்குமா. அதுல அந்த கிளியை பார்த்து இவள் சொல்லும் போது தாரகமாக இருந்தது. கிளியே, நீ திருநாமத்தை சொல்லு, அதை கேட்டு என்னுடைய உயிர் தரிக்க வேணும் அப்படின்னு இவள் கேட்டுக்கொள்கிறார். அப்புறம் கிளி திருநாமத்தை சொல்ல அதை கேட்க கேட்க இவருக்கு போஷகமாக ஆயிற்று. அப்படியே உயிர் தரித்தது மாத்திரம் இல்லாமல் உயிர் புஷ்டி பெற்றது. ரொம்ப ஆனந்தத்துல இருந்தார். இப்ப அதனாலே அந்த திருநாமத்தை இவர் சொல்லும் போது போக்கியமாக சொல்லுகிறார். அதே திருநாமத்தை தாரக போஷக போக்கியம் மூணுமே எம்பெருமான் தானே. அந்த மாதிரி எம்பெருமான் திருநாமமே இந்த நாயிகைக்கு தாரக போஷக போக்கியமாக இருக்கான். இப்ப இந்த 3வது பாசுரத்துல பரம போக்கியமாக எம்பெருமானுடைய திருநாமத்தை அனுபவித்து இந்த நாயிகையை தானே சொல்லுகிறார். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிரென்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அணியழுந்தோர் நின்றுகந்த அம்மா நின்றும் சொல்லுயர்ந்த நெடுவீனை முலை மேல் தாங்கி தூமுருவல் நகை இறையே தோன்றனக்கு மெல்விரல்கள் சிவப்பெய்த தடவி ஆங்கே பெண்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே. என்னுடைய பெண்ணானவள் பேதை பெண்ணாக இருக்கிறாள். ஒன்னும் தெரியாத பாவம், ஒன்னும் தெரியாத இளம் பெண்ணாக இருக்கக்கூடியவள் இந்த கிளி போல, அதுவும் மென்கிளி போல மிக அழகாக இந்த எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. என்ன சொல்லுகிறாள்னா, கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்றும், நல்ல மதில் சூழ்ந்த கட்சி நகர், கல் உயர்ந்த நிறைய கல்லுகள்லாம் சேர்த்து அதனாலே உயர்ந்து இருக்கக்கூடிய மதில், அந்த மதில் சூழ்ந்து இருக்கக்கூடிய கட்சிமா நகரம், அதிலே இருக்கக்கூடிய களிறு அப்படின்னு சொல்லும்படியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். யானை போல அர்ச்சாவதார பெருமானை யானைன்னே சொன்னார் இல்லையா. தென் ஆனாய் வடவானாய் குடபால் ஆனாய் குணபாலம் அதையானாய் இமையோர்க்கு என்றும் அப்படின்னு என் ஆனாய் அப்படின்னு அர்ச்சாவதார பெருமான்கிறவன் யானை மாதிரி. அந்த மாதிரி இங்க கட்சிமேய களிறு, கட்சியிலே இருக்கக்கூடிய களிராக இருப்பவனே, யானையாக இருப்பவனே, இளம் யானையாக இருப்பவனே அப்படின்னு சொல்றார். கடல் கிடந்த கனியே என்றும், திருப்பார்கடல்ல தான் இங்க எம்பெருமான் வந்திருக்கான். அந்த திருப்பார்கடலிலே கனியாக பரமபோக்கியமாக எல்லாரும் அனுபவிக்கும்படியாக சயன திருக்கோலத்திலே இருப்பவனே என்று சொல்லுகிறார். அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அணியழுந்தோர் நின்றுகந்த அம்மா நின்றும், நல்ல வாசனை, நல்ல தாத்துக்கள், நல்ல வாசனைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய மலர் பொய்கை புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள்னாலே நிறந்த குளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அணியழுந்தூர் அப்படின்னு தேரெழுந்தூர். நீர் நிலங்கள் அதையெல்லாம் வேலியாக கொண்ட ஊர் தேரெழுந்தூர். அங்கே தேரெழுந்தூர் நின்று உகந்த அம்மான், அங்கே திருவுள்ள உகந்து அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிற எம்பெருமான். அணியழுந்தோர் நின்றுகந்த அம்மான் என்றும் எனக்கு சுவாமியே என்று சொல்லுகிறார். சொல்லுயர்ந்த நடுவீனை முலை மேல் தாங்கி, இதையெல்லாம் பாட்டாக பாடுகிறாள். ஏன்னா மென் கிளி போல் மிக வெற்றும், கிளி முடிச்சது இல்லையா, இவள் கிளி போல பாடணும் இல்ல, கிளியை காட்டிலும் அழகா பாடுகிறாளாம் இவள். அப்போ அந்த பாடுவதற்கு அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உபகரணம் வீணை. அந்த வீணையை தன் கையிலே எடுத்துக்கொண்டாள். சொல்லுயர்ந்த நெடுவீணை, சொல் உயர்ந்த நல்ல அழகாக நாதம் இருக்கக்கூடிய அந்த வீணை, நீண்ட வீணை, அந்த வீணையை கையில் எடுத்துக்கொண்டார். கண்ணனுக்கு வேணுகானத்துக்கு வேணு மாதிரி இவளுக்கு இந்த வீணா கானத்துக்கு வீணை வந்திருக்கு. அந்த நெடுவீணை முலை மேல் தாங்கி அதை தன் மார்பிலே தாங்கிக் கொண்டாள். தூங்குருவல் நகை இறையே தோன்றனக்கு,
அந்த நடுநடுல தூமுருவல் அழகா புன்முறுவலோடு கூட எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் போது தூயதான புன் சிரிப்பு அப்படின்னு அது நடுவிலே பல்வரிசைக்கு நடுவிலே தோன்றுகிறதாம். அப்படி சிரித்து கொண்டு வீணை வாசிப்பவர்கள் உம்முன்னு மூஞ்சி வச்சுன்னு வாசிச்சா இருக்காதே, அவர்கள் இடையிடையே சிரிப்பார்கள், புன்னகை செய்வார்கள். அந்த மாதிரி புன்னகையுடன் கூட பாடுகிறாள். சிரித்து மெல்விரல்கள் சிவப்பெய்த தடவியா அங்கே அந்த வீணை மேலே தடவுகிறாள் இல்லையா, இவருடைய மெல்லிய விரல்கள்லாம் சிவக்கும்படியாக ஆயிடுத்தான். வீணையினுடைய கம்பிகள்லாம் ரொம்ப திருடமா இருக்கும், இவளுடைய விரல்களும் மிகவும் மெல்லியதாக இருக்கும். ஆனால் கூட இவளுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் எதுவும் தெரியல. ஏன்னா கண்ணனுடைய நாமத்துக்காக உபகரணமாக அந்த வீணையும் இருக்கு, தன்னுடைய விரலும் இருக்கு என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அதனால மெல் விரல்கள் சிவப்பெய்த தடவி ஆங்கே என் பேதை அப்படி வீணையை கையில் வைத்து வாசித்துக் கொண்டே தன்னுடைய வாக்கினாலே இந்த மாதிரி நாமத்தை சொல்லிக் கொண்டே பெண் கிளி போல் மிக மிழற்றும் பலவிதமாக இந்த மாதிரி மிழற்றிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தாயாரானவர் சொல்லுகிறார். வெண்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே, என்னுடைய பெண் இப்படி எல்லாம் இருக்கிறாளே, அவள் பேதை, ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனால் இவள் பாடுகிற பாட்டையெல்லாம் பார்த்தால் இவளுடைய மனோபாவங்கள் எல்லாம் ஆச்சரியமாக தெரியும்படியாக இருக்கிறதே அப்படின்னு தாயார் ஆச்சரியப்படுகிறார். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அணியழுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்றும் சொல்லுயர்ந்த நெடுவீனை முலை மேல் தாங்கி தூமுருவல் நகையிறையே தோன்றனக்கு வெல்விரல்கள் சிவப்பெய்த தடவியா அங்கே மென்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே. இப்போது இவள் சொல்லுகிற திருநாமங்களை பார்ப்போம். முதல்ல கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு அப்படின்னு. காஞ்சிபுரம்னாலே கச்சி நகர்னு சொன்னாலே நல்ல மதில்கள் பல கோயில்கள்ல உண்டு, தேவபெருமாள் கோயிலையும் உண்டு, பல கோயிலையும் உண்டு. அது கல் உயர்ந்த நெடுமதில் அப்படின்னு கல்லாலே செய்யப்பட்டு ஓங்கி உலகளந்தான்னு சொல்ற மாதிரி ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய நெடுமதில்லாம் அப்படின்னு. நீ உயர்ந்தானா உயர்ந்து இருக்கு, நெடுனா நீண்டு இருக்கு, கல்கள்னாலே திருடமா இருக்கு, எல்லாம் அப்படி சூழ்ந்து இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி மேய களிறு, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய களிறு. முதல்லயே பார்த்தோம், களிறு என்றால் அச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய பெருமான். அதாவது யானையானது எத்தனை உயர்ந்ததான ஒரு மிருகமோ அந்த மாதிரி அர்ச்சாவதாரத்தின் மேலேங்கிறது மிகவும் உயர்ந்தது. யானை எத்தனை கம்பீரமாக எத்தனை அழகாக இருக்கிறதோ மிடுக்காக இருக்கிறதோ அந்த மாதிரி அர்ச்சாவதார திருமேனிலும் அந்த மிடுக்கையும் அந்த அழகையும் எல்லாத்தையும் சேவிக்கலாம். யானை என்ன செய்யும் அப்படின்னா தான் கட்டுப்பட்டு இருக்குமோ அந்த மாதிரி அர்ச்சாவதார பெருமாளே நமக்காக தான் கட்டுப்பட்டு இருக்கிறான். அவனுடைய அந்த வைபவத்தை எல்லாம் மறைத்து கொண்டு நமக்காக கட்டுப்பட்டு இருக்கிறான். யானை எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது. அந்த மாதிரி அர்ச்சாவதார பெருமானையும் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது. யானை விலை மதிப்பானது, ஏன்னா தந்தங்கள்லாம் அப்படி. அந்த மாதிரி அர்ச்சாவதார பெருமானுக்கும் விலை மதிப்பு கிடையாதுன்னு இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஆக ஆழ்வார் பல இடத்துல சொல்லியிருக்க. களிறு சின்ன யானை குட்டி மாதிரி பெருமான் அர்ச்சாவதார பெருமான் இருக்காராம். யானை குட்டி கிடுதுன்னு ஓடிச்சுன்னா நமக்கு என்ன தோணும்? அழகா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். இதை பிடிச்சு கட்டி போடணும்லாம் தோணாது. அந்த மாதிரியாக அர்ச்சாவதார பெருமான்கிறவர் அந்த மாதிரி யானைக்குட்டி மாதிரி இருக்கார். அதுல நெடு மதில் சூழ் கட்சி மேயா அப்படின்னா மதிலுக்குள்ள அந்த ஆணையை வச்சிருக்கான். பெரிய மதில்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தா பெரிய மதில் இருக்கும். கோட்டைகள்லாம் பார்த்தா பெரிய பெரிய மதில்கள்லாம் வச்சிருப்பான். பெரிய ஊர்கள்ல திருவனந்தபுரம் அங்கெல்லாம் கோட்டையெல்லாம் உண்டு, ஸ்ரீரங்கத்துல கூட உண்டு. பெரிய மதில்லாம் இருக்கும். என்ன தாற்பயம்னா வெளியில இருக்கிறோம் உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்காலும் உள்ளக்குள்ள ரொம்ப பத்திரமா இருக்கணும், சேஃபா இருக்கணும். அந்த மாதிரி இந்த திவ்ய தேசங்கள்லே கோயிலை சுற்றி அங்க மதில் இருக்கிறது அப்படின்னு கேட்டான்னா அப்ப வெளியில எந்த விரோதிகள் யாரும் இங்க உள்ள வர முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திவ்ய தேசம் இது. உள்ள இருக்கிறவர்கள் அந்த கோட்டைக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதானே இந்த கோட்டைக்கு மதில் கட்டுகிறார். அந்த மாதிரி இந்த மதிலோட கூட இருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசத்திலே திருக்கட்சியிலே இருக்கக்கூடிய களிராக எம்பெருமான் இருக்கிறான்.
கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்றும் மத யானை அப்படின்னு. அவன் சுதந்திரானவன். யானைங்கிறது நம்ம என்னதான் கட்டி போட்டா கூட யானை அது இன்னூத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது சுதந்திரம். அந்த மாதிரிதான் அர்ச்சாவதார் பெருமாளும் ஏதோ நமக்காக கட்டுப்பட்டு இருக்காரே கூட அவன் சுதந்திரமானவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கச்சிமேய களிறு என்கிறது திருப்பாடகத்து நாயனாரை அப்படின்னு ஒரு விஷயம் பெரியாச்சம்பிள்ளை சாதிக்கிற. ஏன்னா காஞ்சிபுரத்துல எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. அதுல இங்க பாடகம் திருப்பாடகத்திலே இருக்கக்கூடிய பாண்டவ தூத பெருமாளை சொல்றான்னு வச்சுக்கலாம்ங்கிற. ஏன்னு கேட்டான்னா களிறுன்னு இருக்கிறபடினால அவரை ஆச்சரியமா யானை மாதிரி இருப்பார். அவரே ரொம்ப அவசரமா இருப்பார். அவருக்கு மேல ஒரு மதில் இருக்கணும், அது எப்படி இருக்கும்? அதான் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்னும் பாண்டவ தூத பெருமான். கிருஷ்ணன் தானே பாண்டவ தூத பெருமானாக வரா. கிருஷ்ணன் மத யானையை போல இருக்கக்கூடியவன். சின்ன குழந்தையா இருக்கும் போதே வாரணம் போல இருக்கக்கூடியவன். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி தவழ்ந்து போகக்கூடியவன் அப்படின்னு. ஒரு சின்ன யானை களிறு தந்த களிறு போல் தானே விளையாடும் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. ஒரு யானை விளையாடுற மாதிரி யானை குட்டி எப்படி அப்படி எப்படி ஓடி ஓடி விளையாடுமோ அந்த மாதிரிதான் விளையாடக்கூடியவன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்புறம் பெரியவன் ஆனப்புறம் கூட வாரணம் 1000 சூழ வளம் செய்த மாதிரி யானைக்கு நடுவுல கண்ணன் நடந்தான்னா அவனே ஒரு யானை நடந்தா மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடியபடியினாலே யானை அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமானை சொல்றது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அந்த எம்பெருமான் பாண்டவ தூத்த பெருமானாக இங்க இருக்கிறபடினால கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்றும் அப்படின்னு சாதிச்சிருக்க. வேற ஊரெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இந்த பெருமாளை தேவ பெருமாளைத்தான் சொல்றார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா நெடுமதில் அப்படிங்கிற மதில் எல்லாம் அங்க இருக்கு அவருக்கு. அந்த பெருமாளும் வாரணம் பையன் என்று ஊர்வது போல் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் வரும். யானை மெதுவா ஊர்வது போல கண்ணன் வரன்னு. இந்த பெரும் யானை போல காம்பீரியங்கள்லாம் நிறைய இருக்கு. இவருக்கே வாரணாச்சலம் தான் பெயர். அந்த யானை மலை அத்தி மலை தான் பெயர். அத்தி மலையில இருக்கக்கூடிய அத்தி பெருமானவன் யானை பெருமான். ஹஸ்தினா யானைன்னு அர்த்தம். அதனால இவரை சொல்றது என்பதாகவும் சொல்லுவார்கள். அப்புறம் கடல் கிடந்த கனியே என்றும் யானையை நல்லா மதில் வச்சு நடுவில் உள்ளுக்குள்ளதானே யானையை வைப்பா, பத்திரமா இருக்கணும் அந்த யானைன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் கடல் கிடந்த கனியே அப்படின்னு. இந்த ஆணை எங்கிருந்து வந்தது அப்படின்னா க்ஷீராப்தியிலிருந்து வந்தது அப்படின்னு காமிக்கிறார். கனி அப்படின்னா நல்ல பழுத்த பழம் போலே பரம போக்கியமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். கடல் கிடந்த கனியே என்றும் பழமா இருக்கும் போதுதானே போக்கியத்துவம் அப்படிங்கிறது வரும். பூவாக காயாக எல்லாம் இருக்கட்டும். பயமா இருக்கும்போது 2 விஷயம் இருக்கான் அதுல. ஒன்னும் அதை அனுபவிக்க முடியும், அதனால போக்கியமாக இருக்கு. 2வது அனுபவிக்கலைன்னா அதுக்கப்புறம் அது வாடி போயிடும். அந்த மாதிரி எம்பெருமான் அவனை நாம் அனுபவிக்கும்படியாக அவன் பழமாக இங்க இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தாற்பயம். நிறத்தி செய்ய போக்கியமாக இருக்கும் அப்படின்னு. இப்படி அனுபவிக்கிறேன்னா கடைசியில எம்பெருமானுக்கே கஷ்டமா இருக்கும், அவனே வாடி போயிடுவானோ அப்படிங்கிற அந்த அர்த்தம் இங்க இருக்கும். கடல் கிடந்த அங்கே கிடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். கடல் கிடந்த கனியே என்றும். ஏன்னா ஒரு பழம் போல அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னை சேவிப்பதற்கு யாராவது வருவார்களா என்று காத்து கொண்டிருக்கிறானாம். அதுக்கப்புறம் முக்கியமானது தேரெழுந்தூர் திவ்ய தேசம் அப்படின்னு. அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அணி அழுந்தோர் நின்றுகந்த அம்மா என்றும். அல்லி அப்படின்னா தாத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்க. சின்ன சின்ன பொடிகள்லாம் இருக்கும் கலர் கலரா. அம்னா அழகான, இந்த இடத்துல வாசனையான அர்த்தம். பூக்கள். அல்லியம்பூ மலர் பொய்கை அழகான பொய்கை மலர் பொய்கை புஷ்பங்கள் நிறைந்த தாதுமிக்கு பரிமளித்தமாய் தரிசனீயமாய் இருந்துள்ள புஷ்பங்களை உடைத்தான தடாகங்களையும் நீர் நிலங்களையும் வேலியாக உடைய தேசம் அப்படின்னு சொல்ற.
எப்படியானா இந்த இடத்துல காஞ்சிபுரம் டவுன் இல்லையா, தலைநகரம் இது ராஜாக்களுக்கெல்லாம். அதனால பெரிய பெரிய மதில்லாம் இருக்கு. ஆனா தேரெழுந்தூர்ல எது பாதுகாப்பா இருக்கு? அங்க மதில் பாதுகாப்பா இருக்கு. இங்க எது பாதுகாப்பா இருக்கு தேரெழுந்தூர்ல அப்படின்னு கேட்டான்னா, பழனவேலி, அந்த வயல்கள், அந்த குளங்கள், அந்த தோட்டங்கள், இதே அரணா இருக்கான், இதே பாதுகாப்பா இருக்கான். இதுவே வெளியில இருக்கவனுக்கு பிடிக்காது. அந்த திவ்யதேசம் பிடிச்சவாளுக்கு தான் அந்த ஊர்ல அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அழகு அப்படின்னு அந்தந்த திவ்யதேசத்தை பிடிச்சவாளுக்கு தான் பிடிக்கும். வெளியில இருக்காங்க இவ்வளவு தூரம் போனோமான்னுவா. ஸ்ரீரங்கத்துல கோயில் செய்ய போனோம்னா சிறுமே நான் கேட்டா, ஐயோ எவ்வளவு தூரம் நடக்க வேண்டி இருக்குன்னு தோணும். ஏன்னா அங்க இறங்கினா ஒண்ணு கோயிலுக்கு போனோம் பெருமாள் சேவிச்சோங்கிறது கிடையாது. பெருமாள் சந்திக்கும் தாயார் சந்திக்குமே 1/4 கிலோமீட்டர் இருக்கு. அங்கிருந்து ஒரு பிராகாரத்தை சுத்தி அப்படி போய் தாயார் சந்தி போய் சேவிச்சுன்னு மறுபடியும் ஒரு 1/4 கிலோமீட்டர் வந்தாதான் திருப்பி பெருமாள் கிட்ட வர முடியும். கோயில்ல பெருமாள் சந்தி தாயார் சந்தி எல்லாம் சேவிச்சுட்டு வரணும்னாலே மொத்தம் 1 கிலோமீட்டர் ஆயிடும், 1 மணி காலம் ஆயிடும். ஆனா அந்த ஊர்ல இருக்கா அழுக்கழுங்க அப்படின்னா ஆனந்தமா சேவிச்சுட்டு இருப்பான், அப்போச்சியும் வரைச்சியும் அனுபவிப்பான். அந்த மாதிரி அணி எழுந்தூர்ல இருக்கக்கூடிய அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அதை ஆழ்வார் அனுபவிக்கிறார். மற்ற பேர்களுக்கெல்லாம் என்ன கேட்டேன்னா, ஐயோ இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் தாண்டி எப்போ வரப்போறதோ அப்படின்னு தோணும் அவளுக்கு. அல்லி அம்பூனா அத்தனை போக்கியமாக, அத்தனை பார்ப்பதற்கு இனிமையாக, அத்தனை முகர்வதற்கு இனிமையாக எல்லாம் இருக்கக்கூடிய அழகான திவ்ய தேசம். அணி எழுந்தூர், அழகான அழுந்தூர், தேரெழுந்தூர். நின்றுகந்த அம்மா நின்றும், அங்கே நின்று கொண்டிருக்கிறான் எம்பெருமான், நின்று உகந்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான், அவன் உகந்த அந்த திவ்ய தேசம் அப்படி. இப்பே பாருங்க 3 திவ்ய தேசம் சொன்னார். இப்போ அதுல திருப்பாடகத்துல பெருமாள் வீட்டில் இருந்த திருக்கோலத்துல இருக்கார். அடுத்து திருப்பார்க்கடல் அதுல கிடந்த திருக்கோலத்துல இருக்கார். தேரெழுந்தூர் அதுல நின்ற திருக்கோலத்துல இருக்கார். அதனால ஆழ்வாரே பல விதமா அனுபவிச்சுட்டு இருக்கார். அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அணி எழுந்தோர் நின்றுகந்த அம்மான் என்றும், அங்கே இருக்கக்கூடிய அம்மான் என்னுடைய சுவாமியே என்ற அர்த்தம். அணி எழுந்தோர் பெருமானை பத்தி ஆழ்வாரி அணி எழுந்தோர் நின்றுகந்த அமரர் கோவே அப்படின்னு 10 பாட்டு பாட்டிருக்க முன்னாடியே. ஆச்சரியமான தேரெழுந்தூர், ஆச்சரியமான திவ்யதேசம். பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருப்பாருங்க. கோசகன் ஆமருவி அப்பன் பெருமாள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நின்று உகந்த அமரர் கோவையம் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அதுவே உகந்த அப்படின்னா அதுவே பரம பிரீத்தியாக நின்று கொண்டிருக்கிறான். அங்க இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சம்சாரிகளுக்கு ஆசிரியனார்த்தமாக நின்று அவர்களுக்கு தன்னுடைய அழகையெல்லாம் கொடுத்து அவர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட, அவர்கள் அதை கண்டு பக்தர்கள் அனுபவிப்ப, அதை பார்த்து எம்பெருமான் உகந்து. ஏன்னா இந்த திருமேனி ஆச்சரியமான திருமேனியை சேவிக்கிறதுக்கு 4 பேர் வந்தா அப்ப பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதான் அழகா சொல்ல, நிற்கிற நிலை பலித்தவாறே உகந்து அப்படின்னு. எதுக்காக நிக்கிறானோ அது பலிக்கிறதா. இந்த மாதிரி மகான்கள்லாம் சேவிச்சார்னா, பக்தர்கள்லாம் சேவிச்சா, அப்பா இங்க நின்றுட்டு இருக்கோமே, நின்ற காரியம் ஆச்சு, இவர்கள் அனுபவிக்கிறார்களே அப்படின்னு அவர்கள் அனுபவிப்பதை தான் அனுபவித்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனாலதான் உகந்த அப்படின்னு. அணி எழுந்தோர் நின்றுகந்த அம்மான் என்றும், அதனாலே அம்மானாக ஆனவன், சுவாமியாக ஆனவன். இப்படி நின்று கொண்டு நம்மை எல்லாம் வசீகரித்து எம்பெருமான் இருக்கிறபடினாலே நாம் எல்லாம் சேஷர்கள் அப்படின்னு சொல்லி நம்மை அந்த பெருமானுக்கு எழுதி கொடுக்கும்படியாக ஆச்சரியமான திவ்யமான திருமேனியை உடையவன். இல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி. பொய்கைனா குளம், பழனம்னா வயல், இதெல்லாம் வேலியா இருக்குன்னு அர்த்தம். அணி எழுந்தோர் நின்றுகந்த அம்மான் என்றும், தேரெழுந்தூர்ல இருக்கக்கூடிய என் சுவாமியே அப்படின்னு இதையெல்லாம் இந்த திருநாமங்களை எல்லாம் அந்த பரகால நாயிகையானவர் சொல்லுகிறாள். சொல்லும் போது வீணையை கையில் வைத்துக் கொண்டு சொல்லுகிறாளாம். சொல்லுயர்ந்த நெடுவீணை முளை மேல் தாங்கி தூமுருவல் நகை இறையே தோன்றனக்கு. இந்த பாசுரத்துல இங்கதான் அழகான ஒரு விஷயம். அதாவது எம்பெருமானை பிரிந்து ஒரு வாட்டத்திலே இருக்கக்கூடியவள், அந்த வாட்டம் எல்லாம் தீரும்படியாக இப்பொழுது அழகாக போக்கியமாக எம்பெருமானை நினைத்து பாடுகிறாங்க. ஒரு பிரகாரத்தை இந்த பாசுரத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால்தான் வீணையை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இல்லாட்டா வீணையெல்லாம் எடுக்கவே மாட்டாள், அப்படி ஓரமா வச்சாச்சு. ஆனா கிளி சொல்றதை கேட்ட உடனேயே அந்த வீணையை கையில் எடுத்துக்கொண்டு பாடணும் அப்படின்னு தோணித்தான். ஆச்சரியமான வீணை, கண்ணனுடைய வேணு மாதிரி இவளுடைய வீணை அப்படிங்கிறது இருக்கக்கூடியதான். சொல்லுயர்ந்த நெடு வீணை, அவனுடைய வேணுக்கு போட்டி போட்டுக்கொண்டு பாடக்கூடியது இவளுடைய வீணை.
அப்படின்னு. சொல் உயர்ந்த நெடுவீணை முலை மேல் தாங்கி சாமான்யமான யாழிலும் குழலிலும் காட்டிலும் நாதம் மிக்கு இருக்கையும் இசை நீண்டு இருக்கையும். நெடுவீணைனா பெரிய வீணை, நீண்ட வீணைன்னு அர்த்தம். இல்ல அவ்வளவு நீளமா இருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த நாதம் நீண்டு இருக்குமா, அதை கேட்டானா நமக்கு ஒரு நாளும் மறக்கவே மறக்காதான், ஜென்மம் முழுக்க கேட்டுட்டே இருக்குமா அது. அதான் நெடுவீணை. ஒரு தடவை கேட்டுட்டோம்னா அதுவே அப்படி இருக்குமா. அப்படி சொல்லுயர்ந்த நெடுவீணை முலை மேல் தாங்கி அப்படின்னு அதுவே கரைந்து சொல் உயர்ந்த நெடுவீணை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சொல்லும் இந்த வீணையும் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து இவள் வாயாலே பாடுகிற சொல் கொள்ளு. கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேயன்னு ஆரம்பித்து ஒரு வாயாலே சொல்லுகிற பாட்டு, அந்த வீணையிலே வரக்கூடிய நாதம், இது ரெண்டும் ஒன்னா கலந்து கலந்து ஆச்சரியமாக நாதம் எது பாட்டு எது அப்படின்னு தெரியாத மாதிரி எல்லாம் கரைந்து ஒன்றாக இருக்கான். அதான் நெடுவீணை அப்படிங்கிறதுக்கு சொல்லுயர்ந்த நெடுவீணை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். கேட்டார்க்கு அது அது என்று கிடக்கும்படியாய் இருக்கை அப்படின்னு அந்த மாதிரி கேட்பவர்கள்லாம் அது அதுன்னு சொல்லும்படியாக இருக்கும். அது எதுன்னு தெரியாத மாதிரி அந்த அளவு இருக்கும். கரைந்து இசையே யாயிருக்கை, இசையாகவே ஆயிடும். ஏவம் கோபியா பிரகாயந்தியா பிரளபந்திய சர்வதா ருருதுகு சுஸ்வரம் ராஜன் பாகவதத்துல கோபிகள்லாம் பாட்டு பாட ஆரம்பித்தார்கள். ஆனா அந்த பாட்டே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, நன்னா அக்ஷரங்கள்லாம் சொல்லி அழகா தானே பாட்டணும், அந்த பாட்டே கடைசியில பிரலாபமாக ஆயிருக்கு. கண்ணனை பிரிந்த துக்கத்தில் அதுவே அழுகையாக மாறிடுது. அந்த மாதிரி இவருடைய பாட்டும் அந்த வீணா நாதமும் சேர்ந்து எல்லாம் ஆச்சரியமாக திவ்யமாக இருக்கான். சொல்லியர்ந்த நெடுவீணை இமுலை மேல் தாங்கி அந்த வீணையை எடுத்து தன்னுடைய திருமார்பிலே வைத்துக் கொள்கிறாள், நிலைமையிலே தாங்கி கொண்டிருக்கிறாள். அப்படின்னா அந்த வீணையும் தனக்கு பரம பிராபியமாக கொண்டிருக்கிறாள். வீணை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். கண்ணன் எந்த அளவு பிடிச்சிருக்கோ அந்த அளவு வீணையும் பிடித்திருக்கு. அதனால வீணையை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் சொல்லலாம். சிவராமாயணத்துல அப்படி வரும் ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஏன்னா ராவணனுடைய அந்தப்புறத்துல வரும். அதனால அதை பத்தி இங்க வித்தியாசம் விவரமா சொல்லல. அதாவது என்ன கேட்டானா, வீணையை எடுத்து வச்சுக்கிறதே எப்பவுமே நமக்கே தெரியும், வீணை பெருசா இருக்கும். வீணையை எடுத்து வச்சுக்கிறதே ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி அது இருக்கும். இந்த வீணை இவளுக்கு பரம போக்கியமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம், இந்த வீணையினுடைய நாதமும் அவனுடைய வேணு நாதத்துக்கு பதிலாக இது இருக்கு, இதுக்கு பதிலாக கண்ணனுடைய வேணுநாதம் இருக்கு. அப்படிங்கிறபடினால வீணையை கையில எடுத்தாலே கண்ணனுடைய ஸ்மரணம் தான் வரும். உடனே அந்த வீணா நாதம் வரும், உடனே கண்ணனுடைய நினைவு வரும். அதுக்கப்புறம் அந்த வீணைக்கும் கண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாத அளவு ஆயிடுமா இவளுடைய மனோபாவம் அப்படிங்கிறது அந்த ரீதியா ஆயிடும். அதனாலே அவள் இந்த நெடுவீணை இவளுக்கு மிகவும் பிடித்த வீணையாக இருக்கிற அப்படின்னாலே சொல்லியர்ந்த நெடுவீணை முலை மேல் தாங்கி அதை தன்மேலே சாய்த்து கொண்டு அதையே தாங்கி கொண்டு அப்படியே பாடுகிறாள். தூமுருவல் நகை இறையே தோன்றனக்கு அப்படின்னு நடுவில் நடுவில் தூமுருவல், தூய முருவல், சுத்தமான முருவல் அர்த்தம். எப்படியானால் ஒரு ஒரு சாதாரண சாதனமா இருந்தா கூட அது நாயகனோடு சம்பந்தப்பட்டது, நாயகியோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னா அப்ப அவர்களுக்கு அதுவே போக்கியமா இருக்கும், அதுவே பிராபியமா கூட இருக்கும். அதுக்கு உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சூடாமணியும் அந்த கனை மோதிரமும். எம்பெருமான் பெருமான் ராமன் அங்குலீகம் அப்படிங்கிற மோதிரம் கொடுத்து அனுப்பிச்சார் ஆஞ்சநேயர் கிட்ட. ஆஞ்சநேயர் மெதுவா வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை இந்த மோதிரத்தை பாருங்கன்னு கொடுத்த அந்த மோதிரத்தை பிராட்டியானவர் கையில வாங்கிட்டாராம். கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்து கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத். கிரஹீத்வா அந்த மோதிரத்தை கையில வாங்கிட்ட உடனே அவளுடைய நிலை மாறி போச்சான். கிரஹீத்வா ஏன்னா கையில வாங்கிட்ட உடனே மாறி போச்சு. என்ன மாறி போச்சுன்னா, எப்படிப்பட்ட நிலையில இருந்தார் சீதா பிராட்டி, எம்பெருமானை பிரிந்து ரொம்ப வாட்டத்துல ராவணெல்லாம் மிரட்டிட்டு போயிருக்கான் அசோகவனத்துல. அந்த ராட்சசிகள்லாம் மிரட்டின்னு இருக்கால், பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலை, அப்படிப்பட்ட நிலையில இருக்கா. அவர் இந்த மோதிரத்தை கையில வாங்கின்ற உடனேயே அந்த நிலை மொத்தமும் அப்படி மாறி போச்சான் அப்படின்னு. ஏன்னா வெறும் மோதிரம் தானே அப்படின்னா, மோதிரம் மாத்திரம் இல்ல, இது ஸ்ரீராமனுடைய மோதிரம். ராம நாமாங்கிதம் தேவி ராம நாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யங்குலீயகம். தேவி
ராமநாமத்தோடு இருக்கக்கூடிய இந்த அங்குலி இயக்கத்தை பாருங்கன்னு கொடுக்கிறார் அவர். அதனால கிரகித்வா இதை பாருங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. உடனே கையில அவர் வாங்கிக்கிறார் அவர். அப்போ அதுல இருந்து ஆரம்பம். கிரகித்வா பிரேக்ஷமானாசா, வாங்கின்றவர் முன்னாடி அதையே பார்த்துட்டு இருக்கார். அந்த வஸ்துவை அப்படியே பார்த்துட்டு இருக்காருன்னா மனசுல என்னென்னலாம் இருக்கும் பார்க்கணும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது பழைய நிறைய கதைகள்லாம் ஞாபகம் வருதான். அந்த மோதிரத்தை பார்க்கும் போதே பழைய கதைகள் எல்லாம் ஞாபகம் வருது. இந்த மோதிரத்துக்கும் அவருக்கும் பெருமாள் ஸ்ரீராமனுக்கும் என்னென்னவோ கதைகள்லாம் உண்டு நிறையா. முதல் கதை எப்போ ஆரம்பம் கேட்டா விவாக காலத்துல, அப்பதானே இந்த மோதிரம் வந்தது. விவாக காலத்திலே பாணிகிரகண காலத்திலே அந்த மோதிரத்தை கொடுக்க, அந்த மோதிரத்தை தன்னுடைய கையிலே சாத்தி கொண்டு பிராட்டியை பாணிகிரகணம் பண்ண, அந்த மோதிரம் ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது உறுத்த, அந்த மோதிரத்தினுடைய அழகு வர, அதுல இருந்து ஆரம்பம். அதுக்கப்புறம் மோதிரம் சொல்லும் கதைகள் அப்படின்னு 1000 கதைகள் இருக்கு. அதெல்லாம் மொத்தமும் பிராட்டியானவர் நினைச்சு பாக்குறாளாம். கிரகித்வா பிரேக்ஷமானா, அதனால அப்படியே பார்த்துட்டு இருக்க. சா பர்த்துஹு கர விபூஷணம், எம்பெருமானுடைய கைக்கு விபூஷணமா இருக்கு. அது இது கைக்கு இது விபூஷணமா இருக்கு. இப்ப அந்த கையை காணும், ஆனா விபூஷணம் மாத்திரம் வந்திருக்கு. இப்படி ஒரு விபூஷணமா, அப்ப கையே வந்திருக்குன்னு நினைச்சிருக்க. பெருமாள் கை பிடிச்சா பாணிகிரகண காலத்துல என்னவோ அதே சந்தோஷம் இவருக்கு அந்த மோதம் இப்ப கொடுத்துருக்கு. பாணிகிரகண காலத்துல என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அப்ப என்ன பண்ணார்னா, பர்த்தா ரமிவ சம்பிராப்தா, பர்த்தாவே கைக்குள்ள வந்துட்டா மாதிரி நினைச்சுட்டார். இப்போ எங்கேயோ இருக்கிறவர் அவன் தன் கைக்குள்ளே வந்து விட்டார் அப்படின்னு இவர் பிராட்டி நினைக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த அளவு ஆனந்தத்தை அந்த மோதிரம் கொடுக்கிறது. பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத், ஜானகியானவர் முதிதா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதான் வால்மீகி ரொம்ப அழகா இந்த பதத்தை போடுறாருங்க. ரொம்ப துக்கத்துல இருந்தவர் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட நிலைக்கு அவரை மாற்றினது இந்த மோதிரம் அப்படின்னா இதனுடைய வைபவம் எப்படி இருக்கும். இங்க பர்த்தாரமிவ சம்பிராப்தா, பர்த்தாவே நேரம் வந்துட்டா மாதிரி, அவருடைய மோதிரம் தானே இருக்கு. அப்ப அவரே நேரம் வந்தா மாதிரி, அவரே பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி, அவரே கையை பாணிகிரகணம் பண்ணிக்கிற மாதிரியாக அந்த மோதிரத்தை அவர் கையில் வைத்துக்கொண்டு சகல அனுபவங்களையும் பெற்றார் அப்படின்னு. பூயோ பூய கரசரசிஜே யஸ்ய ரோமாஞ்சிதாங்காம் மௌலௌ சூடாமணி விரஹிதே நிர்விசந்தீம் நிதாய அந்தஸ்தாபாததிகதருச்சோஹ ஆதராதர்ப்பயந்தீம் பர்யாயேண ஸ்தனகலசயோஹ அங்குலீயம் மதீயம்னு வரும் ஹம்ச சந்தேசத்துல இந்த மோதிரத்தினுடைய கதை. அந்த மோதிரத்தை கையில் கொடுத்த உடனே அவர் வாங்கிக்கிறார் இல்லையா. அப்ப பூயோ பூய கரசரசிஜேன்யஸ்ய ரோமாஞ்சிதாங்கீம், கையில வாங்கிட்டு அப்படியே கையில மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்காரு. இந்த கைக்கு அந்த கைக்குமா வைக்கிற, அந்த கையிலே வச்சுட்டு இருக்கு. அவருடைய திருமையிலே ரோமாஞ்சிதமா இருக்கு, மயிர்கூச்செறியுது. ஏன்னா அப்படிப்பட்ட நினைவுகள்லாம் வருது. திருவடி ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இருக்க. என்ன அனுபவம் இது அப்படின்னு கேட்டான்னா, வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என்கொலொன்று பயிலுவோமே அப்படின்னு ஒரு மும்மணி கோவையில தேசியம் சாதிக்கிற. ஏன்னா கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பனியா, இந்த தேவநாத பெருமானை சேவிக்க போன இந்த நாயகியானவர் அவர் தேசிக நாயகி. அங்க தேவநாதன் பெருமானை பார்த்த உடனே என்ன ஆனான்னு கேட்டா, வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொலன்று பையிலும். பார்க்கின்றவர்களாம் என்னன்னே புரியல. ஏன்னா உடம்பு வேர்க்கிறது, முகிழ்க்கிறது, விதிர் விதிர்க்கிறது, லஜ்ஜையினாலே இருக்கு, எல்லா பாவமும் இருக்கு. அந்த மாதிரி சகல பாவமும் இருக்கச்ச உடம்பு மயிர்கூச்சி எரிய யஸ்ய ரோமாஞ்சிதாங்கீம் மௌலௌ சூடாமணி விரஹிதே நிர்விசந்தீம் நிதாய, உடனே தன்னுடைய சிரஸ்ல கையோட அப்படியே தலைமையில வச்சுக்கிறார், கண்ணுல வச்சுக்கிறார், அப்படியே தலைமையில வச்சுக்கிறார். இல்லைன்னா தலையில சூடாமணி இருந்த இடம் இல்லையா, அந்த சூடாமணிக்கும் மோதிரத்துக்கும் தொடர்பு அங்க வச்சுக்கிறார். அந்தஸ்தாபாததிகதருஜோராதராதர்ப்பயந்தீம், உடனே கைக்குள்ளேயே பெருமாள் ராமன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டா, உடனே கைக்குள்ள ராமன் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உடனே அந்த பெருமானா அப்படியே தன்னுடைய திருமார்பிலை வச்சு அணைச்சொண்டுட்டாள். அந்த மாதிரி மோதிரத்தை தன்னுடைய திருமார்புக்குள்ள வச்சு கொண்டாள். அந்தஸ்தாபாததிகருஜோஹ ஆதராதர்ப்பயந்தீம், உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு விட்டாள். உள்ள பெருமானை வைத்து பூட்டினால் எப்படியோ
அந்த மாதிரி இந்த பெருமானை, இந்த மோதிரத்தை தன்னுடைய திருமார்பிலே வைத்து அதனாலே மகா ஆனந்தத்தை பெற்று உலகெல்லாம் மறைந்து இருக்கும்படியாக பிராட்டியானவர் இருந்தார் அப்படின்னு வரும். பரியாயன ஸ்தனகலசயோஹோ அங்குலீயம் மதியம் பூயோ பூயஹாம் பூயோ பூய கரசரசிஜே நிஸ்ஸரோ மாஞ்சிதாங்கிம் மௌலௌ சூடாமணிவிரஹிதே நிர்விசந்தீம் நிதாய அந்தஸ்தாபாததிகதருஜோஹ ஆதராதர்ப்பயந்தீம் பரியாயேன ஸ்தனகலசயோஹ அங்குலீயம் மதியம். என்னன்னா கிடைச்சாச்சுன்னா விட முடியாது இல்லையா? கல்லூரும் பைந்துடாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்ட போது உள்ளூரும் கல்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே அப்படின்னா. எம்பெருமான் கையில வந்துட்டானா புள்ளூரும் கல்வா போகேல் அப்படின்னா, கிட்ட வந்துட்டானா வரையுருவின் மாகற்றை தோழி எந்தன் பொன்னிலங்கு முலை குவட்டில் பூட்டி கொண்டு போகாமை வல்லே நாய் புலவி எய்தி என்னிலங்கவெல்லாம் வந்து இன்பமெய்த எப்பொழுதும் நினைந்து உருகி விருப்பன் நானேனே. திருநெண்டாண்டத்திலே வரும். அந்த எம்பெருமான் வந்து விட்டான்னா எந்தன் பொன்னிலங்கு முலை குவட்டில் பூட்டி கொண்டு போகாமை வல்லேனாய் புலவி எய்தி, உள்ளே வைத்து பூட்டி கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த மாதிரியாக அந்த மோதிரத்திலே அன்னைக்கு சீதா பிராட்டிக்கு என்னென்ன பாவங்கள் இருந்தோ அத்தனை பாவங்களும் இந்த வீணையிலே இந்த பரகால நாயகிக்கு இருக்கிறதாம். அந்த பாவம் மொத்தமும் அங்க மும்மணி கோவிலே தேசிகை நாயகிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அப்போ சொல்லுயர்ந்த நெடுவீணை முலை மேல் தாங்கி தூமுருவல் நகை இறையே தோன்றனக்கு. நடுவுல சிரிப்பு வேற. தூமுருவல் ஏன்னு கேட்டா சந்தோஷத்துல இருக்கா, துக்கத்துல இல்லையே. இப்ப கண்ணன் கிடைச்சு விட்டான். வீணா ரூபத்துல, வீணா கான ரூபத்துல, திருநாம ரூபத்துல, எல்லா ரூபத்திலையும் கண்ணன் பக்கத்திலே இருக்கிறபடினாலே இந்த நாயகனுடைய சிரிப்பு தூயதான ஒரு சிரிப்பு. நகை இறையே தோன்றனக்கு, நடுவுல அந்த சிரிப்பு தோன்றும்படியாக சிரித்துன்னு தான் அர்த்தம். நக்குன்னா அதாவது சிரிப்புன்னா அட்டகாசமா சிரிக்கிறது கிடையாது. தூமுருவல் புன்முறுவல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ, தூய முறுவல் புன்முறுவல் அப்படின்னு. அதனாலே மெதுவாக பற்களுடைய வரிசை அழகாக வரிசையாக தெரியும்படியாகவும் மொத்தமாக வாய் திறக்காதபடியாகவும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு புன் சிரிப்பு, அதை சிரிக்கிறாள் அந்த எம்பெருமானோடு சேர்ந்த ஒரு சந்தோஷத்தினாலே. சொல்லுயர்ந்த நடுவீணை முலை மேல் தாங்கி தூமுருவல் நகை இறையே தோன்றனக்கு மெல் விரல்கள் சிவப்பெய்த தடவியா அங்கே. உடனே வீணா கானத்துக்காக அந்த விரல்கள் எல்லாம் சிவக்கும்படியாக அதை தடவுகிறார், அந்த வீணையை தடவுகிறார் அப்படின்னு. இவருடைய விரல்களும் ரொம்ப மெல் விரல்கள், காந்தல் போல் மெல் விரல்கள் சொல்றா இல்லையா, காந்தல் பூ மாதிரி இருக்குமா. ஆனா வீணைய நாதம் பண்ணணும் அப்படின்னா, மீட்டணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கொஞ்சம் கடினமா இருக்கணும், விரல்கள்லாம் தேவையா இருக்கு. ஆனால் அதிசுகமான இவருடைய விரலை கொண்டு அந்த வீணையை அவள் மீட்டினாள். ஆனால் சிவப்பு எய்த, அது சிவப்பாயிடுத்து அந்த விரல் எல்லாம். அதை தாங்க முடியாமல், அதாவது அத்தனை மிருதுவாக இருக்கிறபடினாலே இதை சகிக்க முடியதையாம் அந்த விரல்களுக்கு. ஆனா இவளுக்கு என்னன்னா அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கண்ணனோட போக தசை அந்த தசையில அப்படி இருக்குமா. அப்போ மெல் விரல்கள் சிவப்பெய்த தடவியா அங்கே மென்கிளி போல், ஆங்கே அதுக்கு மேலே மென்கிளி போல் மிக மிழற்றும். நல்ல முன்ன சொன்னாள் இல்லையோ மடக்கிளி, அந்த மாதிரி மென்கிளி மடக்கிளி அப்படின்னு. அதுபோல மிக மிழற்றும் கிளியினுடைய திருநாமத்தை கேட்டவள் அந்த கிளியை காட்டிலும் மிக எளிமையாக சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்து அந்த வீணையை கையில் வைத்துக் கொண்டு மிக விழற்றும் அப்படின்னு. ஏன்னா கிளியை காட்டிலும் இவளுக்கு மார்தவம் மௌக்யம் எல்லாம் சேர்ந்திருக்கான். அதை காட்டிலும் மிருதுவா பாடக்கூடியவள். எல்லே இளங்கிளியேன்னு சொல்ற மாதிரி இவளே இளங்கிளியாம், சாதாரண கிளி இல்ல, இவளே இளங்கிளியாக இருக்கக்கூடியவள். இந்த இளங்கிளியை பார்த்தா அந்த கிளி மாதிரி இல்ல, எல்லே இளங்கிளி அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்லுகிறார். அந்த மாதிரியாக மிருதுவாகவும் இனிமையாகவும் பாடக்கூடியவள்
மிக மிழற்றும் என் பேதையே, மிகவும் மிழற்றுகிறாள், மிகவும் இனிமையாக பாடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். என் பெண்ணே அப்படின்னு சொல்றார். என் பேதைன்னு, என் பெண்ணுக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையே, சொல்லி கொடுக்காமலே எப்படி வந்தது அப்படின்னா, இது சொல்லி கொடுத்து வருவதல்ல, கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே வந்தது அப்படின்னு. கண்ணன் இந்த மாதிரி அவர்களுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறபடினாலே இப்பருவத்தில் பிரணயத்தில் வைதக்கியம் எல்லாம் எங்கே கற்றாள். அம்மாவுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்கே இப்போ திடீர்னு கண்ணனை பாடிக்கொண்டிருக்கும் போது வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்க்கும் வெள்கி வெவ்வு இருக்கும்னு இவருடைய நிலைமையெல்லாம் பார்த்த தாழ என் குழந்தைக்கு இப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு ஆச்சரியத்திலே சொல்லுகிறோம். மெல் விரல்கள் சிவ பெய்த தடவியா அங்கே மென்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே. இந்த இடத்துல தூமுருவல் நகை இதையே தோன்றனக்கு அப்படிங்கச்ச அழகா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகாசான ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒண்ணு வரும். விராட்டியாரை பத்தி சொல்லச்ச காந்தஸ்மிதா அப்படிங்கிற அவளுடைய தூமுருவல் அதை பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்குமா. பெருமான் சொல்ற வார்த்தை காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகாசா வாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம் அப்படின்னு. அதாவது இது பழைய கதை, பிளாஷ்பேக்ல வர கதை. இதுவும் பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சமயத்துல பிராட்டியை தேடுகிறார். அப்ப கோதாவரி நதியில போய் பிராட்டியை தேடலான்னு போறா இவர்கள் எல்லாம். பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளும் கோதாவரி நதியில நடுவுல அங்க ஒரு கல் ஒண்ணு இருக்கு. அந்த கல்லுல சீதாதேவி உட்காந்து ஒரு சமயம் சிரிச்சாராம். அந்த விஷயம் இப்ப பெருமாளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு. அப்போ அதை நினைத்து பெருமாள் சொல்றார், லக்ஷ்மணா உன்னை பார்த்து எப்படி எல்லாம் சிரிச்சார்வர். காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம். உன்னை பார்த்து என்னென்ன எல்லாம் பேசினா இன்னைக்கு, அதையெல்லாம் நான் இப்பொழுது இழந்திருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி இங்க பெருமாளுடைய ஸ்லோகம். அதாவது அந்த கோதாவரி நதியில இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளும். அப்ப அவர்களுக்குள்ளே சின்னதா ஒரு போட்டி வச்சிருந்தா, யார் முதல்ல போய் அந்த நீச்சல்ல அந்த இதுல அந்த கல்லுல போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் பிராட்டியாரமாக போகிறார். அப்ப இது போய் என்ன ஒரு போட்டியானா அப்படிங்கிறார் லக்ஷ்மண பெருமாள். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, ஒரு புருஷனும் ஸ்திரீயுமா போடுற போட்டியா இது. புருஷன் என்ன ஆனாலும் பரிஷ்டம் தானே, அவன் வேகமாக போயிடுவான். ஸ்திரீகளுக்கு அந்த மாதிரியான வேகமாக போறதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, வேகமாக இந்த நீச்சல் அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால லக்ஷ்மண பெருமாள் சொல்ற இதெல்லாம் போய் ஒரு வேட்டையானா பெருமாள் தான் ஜெயிக்க போறார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா அங்க என்ன ஆச்சுன்னா, பெருமாள் தாமே இந்த பிரணயத்துல இருக்கிறபடினாலே பிரணயத்திலே தோற்பவர் தான் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ரீதியில பெருமாள் தான் தோற்று போக பெருமாளுக்கு முன்னாடி நேர போய் அந்த சீதா பிராட்டியானவர் நேர அந்த இடத்துல அந்த கல்லிலே அவர் போய் அமர்ந்து விட்டார் அப்படின்னு. அப்போ லக்ஷ்மண பெருமாள் திரும்பி பாக்குற, அவர் இதுல திருஷ்டி இல்லாமல் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார். திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சார். லக்ஷ்மண பெருமாள் திரும்பி பாக்குற, அஸ்மின் மயா சார்த்தமுதாரசீலா சிலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா ஸ்வாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம். பெருமாள் சொல்ல ஸ்லோகம், லக்ஷ்மணா இந்த கல்லுல தானே சீதா பிராட்டி முன்னாடி உட்காண்டார். அதுக்கப்புறம் பெருமாள் போய் பெருமாளும் சீதா பிராட்டி பக்கத்துல போய் உட்காந்துட்டார். சிலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா, சிலாதலத்துல முன்னாடியே உட்காந்துட்டான். அப்போ காந்தஸ்மிதா லக்ஷ்மணனை பார்த்து சிரிச்சாலாம். ஸ்வாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம், அவரை பார்த்து இன்னும் நிறைய வேடிக்கையா சொன்னாலாம். என்னமோ சொன்னீரே இவர் தான் ஜெயிப்பீர் அப்படின்னு சொன்னீரே, யார் இப்போ ஜெயித்தார் பார்த்தீர்களா அப்படி எல்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இவர் எங்க ஜெயிப்பாருங்கிறதெல்லாம் தெரியாதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ராட்சசர்களை தான் ஜெயிக்கலாம், எங்களை எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரியான வேடிக்கையான வார்த்தைகள்லாம் சீதா பிராட்டி சொல்லிட்டு இருக்க. அப்ப பெருமாள் அழகா சொல்ற, அஸ்மின் மயா சார்த்தம், என்னோட கூட தானே இவர் உட்கார்ந்தார், அவர் முன்னாடி உட்காந்துட்டார், அதுக்கப்புறம் நான் உட்கார, ரெண்டு பேருமா அங்க உட்கார்ந்து நாம இனிமையாக பேசி கொண்டிருந்தோமே அப்படின்னு. உதாரசீலா, ரொம்ப ஔதாரியத்தோடு நடந்தாலும், அதாவது இந்த மாதிரி அழகாக ரெண்டு பேருமா சேர்ந்து நீச்சல் அடிச்சு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் நாட்டுல இருந்தா நடக்குமா? அரண்மனையில் உட்காந்து இருந்தா நடக்குமா? வெளியில வந்தாதானே நடக்கும். வெளியில வந்தாதானே தம்பதிகளுக்குள்ள ஔதாரியம் அப்படிங்கிறது என்ன இருக்கும். கிரகத்துக்குள்ள இருந்தாலும் அங்க பெரியவர்கள்லாம் இருப்பார்கள், மாமனார் மாமியா இருப்பா, குழந்தைகள்லாம் இருப்பார்கள். அந்த மாதிரி இல்லாமல் இவர்கள் நல்ல உதார பாவத்தோடு கூட பேசுவதும்
உதார பாவத்தோடு கூட சிரிப்பதும், உதார பாவத்தோடு கூட பழகுவதும், உதார பாவத்தோடு கூட பிரேமத்தை வெளிப்படுத்துவதும் எல்லாமே ஏகாந்தத்தில் தானே இருக்கும். ஒரு ரூம்ல இருந்தா கூட இருக்காது இல்லையா? அதனால அந்த இடம் அப்படி அவ்வளவு ரம்யமான இடமா கோதாவரி நதியில. அஸ்மின் மயா சார்த்தம் உதாரசீலா சிலா தலே பூர்வம் உபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகாசாம் துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாத்தம்னு பெருமாளோட கூட இருந்து சீதா பிராட்டி எப்படியெல்லாம் சிரித்து கொண்டே பேசினாரோ அதே மாதிரி சிரிப்போடு கூட அந்த தூ முறுவல், என்ன இப்ப கண்ணன் கையில இருக்கிறதா என்ன இழுக்கு, தூ முறுவல் நகை இறையே தோற்ற, இறையனா கொஞ்சமா அந்த சிரிப்புங்கிறது தெரியும், நடுவில் அந்த பாட்டுங்கிறது தெரியும். தூ முறுவல் நகை இறையே தோன்றனக்கு, அப்படியே சிரித்து சிரித்து சிரிச்சுட்டே இருக்கணும் பாடணும், சிரிச்சுட்டே இருக்கணும் பாடணும் அப்படின்னு. மெல் விரல்கள் சிவப்பெய்த தடவிய அங்கே மென்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே என்பதாக தாயார் தன்னுடைய திருக்குமாரத்தை பத்தி அந்த பரகால நாயகியை பற்றி அருளி செய்கிற இந்த பாசுரத்திலையும் வீணைன்னு வந்திருக்கு. போன பாசுரத்துல நாம கிளி அப்படின்னு சொல்லும் போது சுவாமி தேசிகனை பற்றியான குறிப்பு நிறைய இருக்குன்னு சொன்னோம். ஏன்னா சுவாமி தேசிகன் தன்னை கிளின்னு சொல்லிக்கிறது பல இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை. ரகசியத்திரேசாரத்துல சொல்ற, அதாவது என்ன தாற்பயம் கேட்டா முதலே சொன்னேன், அப்புள்ளார் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்ற, கொஞ்சம் கூட மாறாம சொல்ற, மதுரமா சொல்ற அப்படிங்கிறபடினால கிளின்னு அர்த்தம். அதிகத சுகவிருத்தி வியாக்கிரியா மன்வபூவம்னு வரும் ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ணிட்டு சுவாமி தேசிகன். இந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்துக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கு. ஆனா நீர் பண்ண வியாக்கியானத்துக்கும் அவர் பண்ண வியாக்கியானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சுவாமி தேசிகன் சொல்றார், இந்த ஸ்தோத்திரத்னம் ஆளவந்தார் அவர்களையும் ஸ்தோத்திரத்னம், இதுக்கு வியாக்கியானம் ஆளவந்தார் தான் பண்ணணும், மற்ற பேர் யார் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்னும் ஆளவந்தார் பண்ணணும், இல்ல ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணணும். அவர் ரெண்டு பேர் பண்ணாதான் இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு வியாக்கியானம் நல்லா இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் பண்ணல, அதனால மற்றவாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நீர் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டானா, அதிகத சுகவிருத்தி வியாக்கிரியா மன்வபூவம், நானா பண்ணல, கிளி மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படியே திருப்பி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் பரம்பரையில இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன அர்த்தங்கிறது சொல்லி கொடுத்திருக்காளோ அது கிளி மாதிரி நான் திருப்பி சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் தவிர நான் நானாக எனக்கு தோணின அர்த்தம், இங்க இந்த அர்த்தம் அங்க அந்த அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லல. ஏன்னா உபனிஷதுபதேய ஸ்தோத்திர தாத்பரியமே தத்து, ஆளவந்தார் இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது வெறும் சாதாரணமாக எம்பெருமானை குறிச்சு எம்பெருமானுடைய கல்யாண குண அனுபவமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் மட்டும் இல்லாமல் உபாயஸ்வரூபத்தையும் உபேயஸ்வரூபத்தையும் பரமாத்மா ஸ்வரூபத்தையும் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஸ்தோத்திரமாக உபரிடத்து மாதிரி இருக்கு. இது இந்த ஸ்தோத்திரங்கிறது உபரிடத்தில் தானே பரபிரம்மஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் உபேயஸ்வரூபம் எல்லாம் இருக்கும். அதுக்கு துல்லியமாக இந்த ஸ்தோத்திரம் இருக்கா. உபனிஷதுபதேய ஸ்தோத்திர தாத்பரியமே தத் யதிபதிரவதத்தே யாமுனார்ய ஸ்வயம் வா. இது ஆளவந்தாருக்கு தான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தாற்பயம் நன்னா தெரியும்னா அவருக்கு தெரியும், இல்ல ராமானுஜருக்கு தெரியும். ஏன்னு கேட்டானா ஆளவந்தாருடைய சிஷ்யர், ஆளவந்தாருடைய ஏகலவிய சிஷ்யர்னு சொல்லுவா பகவத் ராமானுஜர். ஏகலவியன் எப்படி துரோணாச்சாரியர் கிட்ட இருந்து கத்துண்டானோ அந்த மாதிரி ஆளவந்தார் கிட்ட இருந்து மனசுல இருந்தே மொத்தத்தை கத்துண்டுட்டுவார் இவர் என்ற அர்த்தம். ஆளவந்தாருடைய தாற்பயம் மொத்தமும் ராமானுஜர் கிட்ட வந்துட்டான் அவருடைய பரம அனுகிரகத்தினாலே. அகமிகத்தோ, அப்போ அவர் தான் சொல்லணும், நீங்க ஏன் சொன்னார்னா அவ சொன்னதுதான் நான் சொல்றேங்கிறார், நான் தனியா சொல்லலையே. அந்த ராமானுஜர் தான் சொல்லணும், அவர் அந்த அவர் சொல்லி கொடுத்தது அவர் சிஷ்யர்கள் என்ன சொன்னாரோ அதை நான் இங்க கிளி மாதிரி நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்தோத்திர பாஷ்யத்திலையும் சொல்ற. ஆக பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் இன்னும் பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி அந்த இடத்துல பொதுவாகவே எல்லாருமே கிளி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னும் பல இடங்கள்லாம் சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வீணா அப்படின்னு இந்த பாட்டுல வந்திருக்கோம் இல்லையா, வீணாவும் இல்ல வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோ தயா சதகமேத தவாதயன்மாம் வைகாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷம் வெங்கடசைல நாதா. திருவேங்கடமுடியான் கையில இருக்கக்கூடிய வீணையாக என்னை வைத்து என்னை மீட்டி அந்த வீணையிலிருந்து வந்த நாதம் தான் தயா சதகம் அப்படிங்கிற. இங்க திருவேங்கடமுடியானே பண்ணலாம் இந்த தயா சதகம். வீணையை ஒரு கருவியாக்கி வீணையிலிருந்து நாதம் வருகிற மாதிரி என்னை ஒரு கருவியாக்கி திருவேங்கடமுடியான் இதை பாட வைத்தான் அப்படின்னு அர்த்தம்.
வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோதயா சதகமே ததவாதயன்மாம். இங்க அவாதயத்துன்னு சொல்றாரு. அவாதயத்துனா ரெண்டு அர்த்தம், பாட வைத்தான்னு அர்த்தம். ஆனா வீணைய சொல்றத வாதம்னா வீணாவாதம் அப்படின்னு தான் பேர் இருக்கு. அப்ப வீணையை நாதம் வர செய்தார் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இங்க வேதாந்த தேசிக பதே, வீணைய பதத்துல வச்சுப்பான், அதாவது மடி மேலதான் வச்சுப்பான். அந்த மாதிரி இருக்கும், அப்படி வச்சிருக்கார் எம்பெருமான். தேவோ தயா சதகமே ததவாதயன்மாம் வைகாரிகேண விதினா. இங்கேயும் பதயங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், ஸ்தானம்னு ஒரு அர்த்தம். வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற ஸ்தானம் அது கொடுத்தார். வைகாரிகேண விதினா சமயே கிரகீதம். கிரகீதம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். கிரகீதம்னா எடுத்துக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது மற்றதெல்லாம் மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாசிக்கலாம் முடியாது. வீணைக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன கேட்டோம்னா, பாத்தியங்கள்ல சிலதெல்லாம் அப்படி தள்ளி இருக்கும், அடிச்சுப்பா அப்படிலாம் பார்க்கணும் மொழியோ. ஜலதனம் மோளம் அப்படிலாம் கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு அடிச்சுட்டு இருப்பா அப்படின்னா, இதான் கடை எடுத்து தன் மேல வச்சுக்கணும் அப்படின்னு. சமயே கிரகீதம், தான் எடுத்து தன் உடம்பு மேலே சார்த்தி வைத்துக்கணும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ தொல் உயர்ந்த நெடுவீனை முலை மேல் தாங்கி அப்படிங்கிற மாதிரி தன் உடம்பு மேலே சேர்த்து அணைத்து வைத்து பாடணும் அப்படின்னு இருக்கோ இல்லையோ வீணைக்கு, அதான் கிரகீதம் அப்படின்னு. அப்ப திருவேங்கடமுடியான் என்ன பண்ணா, அந்த தேசிகன் அப்படிங்கிற ஒரு வீணை கிரகீதம்னா எடுத்துட்டாராம். எடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னு. பெருமாள் எடுத்த அவதாரம் தான் தேசிகன் அவதாரம். அதனால இங்கேயும் ரெண்டு அர்த்தத்தை சொல்றாரு. வீணையை எடுக்கிற மாதிரி என்ன எடுத்தார் அப்படின்னா, திருவேங்கடமுடியான் தேசிகனாக அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னு அர்த்தம். வீணா விசேஷமிவ, விசேஷமான வீணை. வெங்கட சைலநாதா, ஒரு ராஜாவானவன், ஒரு சைலநாதனாக இருக்கக்கூடிய ராஜாவானவன் வீணை வாசிக்கிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த வீணையாக இருக்கக்கூடியவரும் சுவாமி தேசிகன் தான், கிளியாக இருக்கக்கூடியவரும் சுவாமி தேசிகன் தான். பலவிதமாக தன்னை அனுபவிப்பதெல்லாம் இங்கே இந்த திருநெடுநாடகம் பாசுரத்துல நாம பார்த்து இதன் மூலமாக இதன் உள்ளர்த்தமாக நாம் அதையெல்லாம் புரிந்து கொள்ளலாம். கல்லுயர்ந்த நெடுமதில் சோழ் கச்சிமேய களிறு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லியம்பூ மலர் பொய்கை படனவேலி அணி எழுந்தோர் நின்றுகந்த அம்மான் என்றும் சொல்லுயர்ந்த நெடுவீனை முலை மேல் தாங்கி தூமுருவல் நகை இறையே தோன்றனக்கு மெல் விரல்கள் சிவப்பெய்த தடவிய அங்கே மென்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே. அதுக்கு அடுத்த பாசுரம் கன்று மேய்த்து இனிதுகந்த காணா என்றும். அதை நாம அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.